ஆமா ஆமா சிவப்பு சேலையில சிகப்பு சேலையில காட்சி தருவார் சிங்கத்துக்கு சிவப்பு சேலையில காட்சி தருவார் சிங்கத்தின் மீது ஏறி பவனி வருவார் வேண்டுவோர்க்கு வேண்டுவாரோ அவர் தருவார் வேண்டுவோர்க்கு வேண்டுவாரோ அவர் தருவார் திருவேற்காட்டு கருமாறி காத்து அருள்வார் அம்மா கருமாரியம்மா வேண்டும் துளியம்மா அம்மா அம்மா கருமாரியம்மா அருள் தர வேண்டும் திரிசூலியம்மா சிகப்பு சேலையில காட்சி தருவார் சிங்கத்தின் மீது மீறி பவனி வருவார் ஆட்டமாடி வந்திடுவார் அவள் அவர் தீர காத்திடுவார் ஆட்டமாடி வந்திடுவாள் அவள் அவத்தீர காட்சி தருவார் ஆட்டமாடி வந்திடுவார் அவள் அவர் தீர அருள் தரவே திரிசூலியம்மா அம்மா அம்மா கருமாரியம்மா அருந்தர வேண்டும் தூளியம்மா சிவப்பு சேலையில காருவார் சிங்கத்தினி ஏறி பவனி வருவார் வேண்டுவோர்க்கு வேண்டுவாரோ அவர் தருவார் வேண்டுவர்க்கு வேண்டும் வரம் அவள் தருவார் வேண்டுவோர்க்கு வேண்டுவாரோ அவர் தருவார் திருவேற்காட்டு கருமாறி காத்து அருள்வார் அம்மா அம்மா அருந்தர வேண்டும் தூளியம்மா அம்மா அம்மா கருமாரியம்மா அருள் தரவே திரிசூலியம்மா ஆடி செவ்வாய் எல்லாமே அணுகிறாகவும் போட்டிடுவார் ஆடி அதனால போட்டிடுவா அம்மா அம்மா கருமாரியம்மா அருள் தரவே திரிசூலியம்மா அம்மா அம்மா கருமாரியம்மா அருந்தர வேண்டும் தூளியம்மா சேலை காட்சி வருவார் சிங்கத்து மீது ஏறி பவனி வருவாள் வேண்டுவோர்க்கு வேண்டுவாரோ அவர் தருவாள் வேண்டுவர்க்கு வேண்டும் வரம் அவள் தருவார் காத்து கருமாறி காத்து வருவார் கருமாறி காத்து வருவார் அம்மா அம்மா கருமாரியம்மா அருள்தரவே திரிசூலியம்மா ஓம் சக்தி சக்தி பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி 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 என்ன வேலை என்ன வேலையா இங்க வந்திருக்கிய சக்தி நானே சட்டியோட தான் வந்திருக்கேன் சட்டி சக்தி சட்டி இல்லையா சட்டி சக்தி உங்க பக்திக்கு ஒரு அளவு இல்லையா சக்தி என்ன செய்யறது காசை வாங்குறதுக்கு என்னென்னலாம் செய்ய வேண்டியது சக்தி இதெல்லாம் நீங்க பார்க்கணும்னு இந்த கொடுமையெல்லாம் பார்க்கணும் இருந்திருக்கு ஏதோ காணம் கட்டேன் நம்மிடத்திலே பாவம் வைத்தம்மா போட்டு தேவகானம் அதான் என்னை பார்க்கல ஒரு சிரிப்பா இருக்கு இல்ல நீது வைத்தம்மா போட்டிருக்கிறாரு கொண்டாடி பிள்ளைய காப்பாத்த என்னென்னலாம் செய்ய வேண்டியது அதெல்லாம் இருக்கட்டும். வீட்டுல சுத்தமா மரியாதை இருக்கு. உங்களை என்ன சொன்னாரு தெரியுமா? அவரு என்ன சொன்னாரு? இது தெரியாம இவங்க என்ன புடுங்க இங்க வந்தாங்கன்னு கேட்டாரு. அவர் மாதிரி சொல்லுவான்னு சொல்லிட்டா பின்னால உள்ளத புடிக்கிட்டு வந்தேன். நம்மிடத்தில் தேவகானம் அழகப்பட்டது. வரட்டும் பார்ப்போம். கனகத்தில் கனகத்தில் பாட்டு பாட கனகத்தில் பாட்டு பாட சாமியாரே ஓம் சக்தி. மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டுமிட்டு பூவாடை காரியம்மா. இன்னும் வல்லதானே அப்படியே வாயில அடிச்சுக்கிட்டேன். அரண்மனையிலே அடிகாலி கருப்பு மொத்த பணம் மாடா குண்டி சட்டியில குறை ஒட்ட குண்டிகள் மானத்துல வந்து வரமண்ட கருப்பா ஆகாசக்காளி அதிரடிக்காளி ஜக்கம்மா வாக்கு சொல்லு சாமி சங்கதி கிளம்ப இவன் பேசி நீங்க
கானகத்தில் பாட்டு பாடும் சாமி யாரு, எந்த ஊரு அப்படிங்கிற ஒரு பாடலோடு இங்கு வந்தீரே, இது என்ன வேஷமா இல்ல கோலமா? வேஷம். இது வேஷம் அப்படித்தானே? இது என்ன இலை? வேப்பிலை. என்ன இலை? வேப்பிலை. வரும்னு ஹரிஹரி அம்மா கோவிந்தா கோபால கிருஷ்ணா ஹரிஹரி அம்மா உடுக்க அரியா ஹரிஹரி அம்மா கோவிந்தா அண்ணே வீடியோ இருந்த சாமி வந்துருச்சு. ஹரிஹரி அம்மா கோவிந்தா கோபால கிருஷ்ணா அரமனையிலே அடிகாலை கருப்பி கொத்த பணமாடா குண்டி சட்டியில குற ஒட்ட குண்டி கருப்பா ஆகாச காளி அதிரடி காளி தூவங்காலி இருக்கு பத்திர காளி அம்மா ஓடோடி வாம்மா முத்தனியே பத்தினியே குலங்காக்க வந்தவளே. அது சாமி வந்து ஆடுதா பிறண்டு படுக்கிறா பாட்டில் ஏற்கனவே நாரதர் மேல கடுப்புல இருக்காரு. உண்மைதான். காரணம் இறைவனுக்கு மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு தொடர்பு. அதார்கட்டா உண்மை. இப்படி இந்த கோலத்தோடு நீர் வந்திருக்கிறீரே, என்ன காரணம் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். காரணம் இல்லாமல் நான் வரல, நீங்க தான் இங்க வந்திருக்கீங்க. சரி, நான் விவரத்துக்கு வர்றேன். நல்லா கேளுங்க. இந்த தலை எந்த மரத்தில் உள்ளது? வேப்ப மரத்தில் உள்ளது. நல்லா கேட்டுக்கணாத்தா. ஒரு மரம் ஏறி ஒரு மரம் ஏறி ஒரு மரம் ஏறி ஒரு மரம் பூசி ஒரு மரம் வீசி ஒரு மரம் ஊனி இந்த ஊருக்குள்ள ஒருத்தர் வந்தா எப்படி வந்திருப்பாரு சொல்லுங்க பாப்போம். அண்ணே புதுக்கோட்டை பஸ் இருக்கா? புதுக்கோட்டைக்கு பஸ் இருக்காவா? இல்ல கேக்குறேன், அவங்கள்ட்ட கேக்குறேன் என்ன விவரம். நான் சம்பந்தம் இல்லாம உங்கள்ட்ட பேசல. நானும் சம்பந்தம் இல்லாம உங்கள்ட்ட நான் பேசவே இல்லை. சரியா? இப்ப பஸ் 4:30 இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன எது இப்ப இதுக்கு நீங்க கேட்டீங்க ஒரு மரம் ஏறி. இந்த பாரு, இந்த ஊருக்கு என்ன பேரு? அண்ணே தூவங்காலா ஊர் பேரு? தூவங்கால். சரியா? துவங்கால். துவங்கால் ஊர் பேர் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா. இந்த ஊருக்கு ஓமாரிய ஒருத்தர் ஒரு மரம் ஏறி ஒரு மரம் ஏறி இந்த இலை வேப்பிலை. சரி, இத வாயில வச்சு மென்னா ஆமா இனிக்குமா கசக்குமா? இது ஒரு கேள்வியாங்க. வேப்பிலைய போய் முண்டா இனிக்குமா கசக்குமா? சின்ன பிள்ளோட சொல்லு. வேப்பிலைய முண்டா கசக்கும். வேப்பையில கசக்குங்கிறது உலகறிஞ்ச விஷயம். ஆமா. ஆனா இந்த நாட்டில் ஒரே ஒரு ஊர்ல உள்ள வேப்ப இலை இனிக்கும். நீ சொல்ற வேப்ப இலை கசக்கும், நான் சொல்ற வேப்ப இலை இனிக்கும். எந்த ஊர்ல இந்த வேப்ப இலை இனிக்கும்? ஐயா, குறிஞ்சி பூ பூக்கும், நிமிந்து காய் காய்க்கும். அது என்ன நியாயமான விஷயம். நான் ஒரு கேள்வி கேட்டா அவருக்கு எனக்கு பதில் கேள்வி கேட்க. ஆமா, அதுதான் ஒரு கேட்டதால சரி, நான் ஏத்துக்கிறேன். ஒரு ஊர்ல வேப்ப இலை இனிக்கும். இனிக்கும். இப்படி மிக்சியில போட்டு அரைச்சு சீனியை போட்டாலும் கசக்கத்தானே செய்யும். என்னடா பழைய வாக்குலயும் யோசனையா இருக்கு. சரி, சமயபுரம் போயிருக்கியா? போயிருக்கேன். சமயபுரத்துல என்ன சாமி இருக்கு? இது என்னங்க சமயம்? யாராவது ஏண்டா சமயபுரத்துல கருப்பசாமி இருக்கா? ஆமா, அங்க கருப்பசாமி மச்சினே. தம்பி நீங்க வாங்க தம்பி, இவ்வளவு அறிவுபூர்வமா பேசுறீங்க. சமயபுரம் போயிருக்கீங்களா? சமயபுரம் சமயபுரம் போயிருக்கேன். சமயபுரத்துல என்ன சாமி இருக்கு? சமயபுரத்துல கருப்பசாமி. கை தட்டுங்க, உண்மையான விஷயம் கை தட்டுங்க. இல்ல, அந்த அம்மா தான் இல்லன்னுச்சு. ஐயா, சமயபுரத்துல எங்கயா கருப்பசாமி இருக்கு? இருக்கு கருப்பசாமி. சமயபுரத்துல கருப்பசாமி இருக்கா இல்லையா? இருக்கு. இருக்கு. இல்ல என்று சொன்னா எப்படி ஏத்துக்கிற முடியும்? இருக்கு. எனக்கு தெரியாத, நேத்து தானே போய் சாமிட்டு வந்தேன். சரி, இந்த பையன் யாரு? எங்க அண்ணன். ஒருவேளை நீங்க முன்னாடி வந்து நான் கேள்வி கேட்டு ஒருவேளை அந்த கேள்விக்கு பதில் உங்களுக்கு தெரியலைன்னா அவர் சொல்லுவாரு. ஆமா, அப்புறம் எங்க எனக்கு தெரியல, எங்க அண்ணன் தான் சொல்லுவாரு. அதான் கேட்கிற. இப்ப வந்து அவர் உங்க அண்ணன், நீங்க தம்பி. ஆமா. தம்பி உடையால் படைக்கு அஞ்சான். அப்ப அண்ணன் தம்பி சேர்த்த உலகத்துக்கு பெருமைடான்டா. அதான் உண்மை. அதனாலதான் ராமாயணத்துல ராமனுக்கும் லட்சுமணுக்கும் ஒரு பெருமை. ஆமா, அப்படிதானே? ராமனுக்கும் இவருக்கும் ஒரு பெருமை இருக்கு.
வந்துருச்சு. சரி இப்ப நான் கேக்குறேன், ஆமா ஆட்டுக்குட்டி எங்க? அங்கே நிக்குது. பின்னாடி தானே கட்டி விடல? பின்ன அத்துக்கிட்டு போயிடுச்சுண்ணே. அது திங்கிற கொலையை நான் ஏய், தின்னு. எதுக்கு ஆட்டுக்குட்டி? இல்ல கொலை வெட்டியும் மாட்டு வைக்கணும். நான் இங்க கொண்டு வந்து அதை கேட்கிறேன். கொலை பத்திரம்டா, ரொம்ப முக்கியம். கொலையும் பத்திரம் கொலையும் பத்திரம். ஆமா அதை பாத்துக்க. ஆமா சரி, இப்ப நான் கேட்ட கேள்விக்கு உங்க அண்ணன் பதில் சொல்லுவார். ஆமா நீங்க வாங்க தம்பி. சொல்லுங்க அண்ணன். ஒரு மரம் ஏறி ஒரு மரம் பூசி. கூப்பிடுறீங்களா? ஏய், இங்க வாங்கண்ணே, நீங்க பேசுங்கண்ணே. உள்ள கூப்பிட்ட மாதிரி இருக்கு. ஒரு மரம் ஏறி ஒரு மரம் பூசி ஒரு மரம் வீசி ஒரு மரம் ஊனி இந்த துவங்காலுக்கு வந்திருந்தா அண்ணே அண்ணே, நீ பதில் சொல்லிக்கிட்டு எனக்கு வயித்தை கறக்குற மாதிரி இருக்கு. ஓட்ட கேள்வி ஓட்ட கேட்ட கேள்விக்கு நீ சாப்பிட்ட சாப்பாடு சிக்கன் வேலை செய்யுது. நல்ல ஓட்டல திண்டையில சொல்றா. ஒரு மரம் ஏறி ஒரு மரம் ஏறி ஒரு மரம் பூசி ஒரு மரம் வீசி ஒரு மரம் ஊனி. பூசி வீசி சரி ஏறுனா ரைட்டு. மறுபடியும் கேளுங்க. ஒரு மரம் ஏறி ஒரு மரம் பூசி ஒரு மரம் வீசி ஒரு மரம் ஊனி இந்த ஊருக்கு வந்திருந்தா அண்ணா அது என்னங்க இது? என்னன்னு அப்படியே சொல்ற? என்ன சொன்னார் அப்படி? என்ன சொன்னான்னு எனக்கே தெரியல. என்ன சொன்னாங்க உனக்கே தெரியல. என்னடா சொன்ன? என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலடா. நான் ஒன்னையே நம்பி பெருமையா நிக்கிறேன். ஒன்னே நம்பி வயித்த புடுங்கல. என்ன யார் தாண்டா பதில் சொல்றது? இப்ப சொல்லுவா, யாராவது சொல்லுவா. அது என்ன யாராவது சொல்லுவாங்கன்னா காசு வாங்குறது நீங்க எல்லாம் அங்க அவங்கள எங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்தாருல அவரை கூட்டிட்டு வந்து காசு வாங்குறவங்களே தான் பதில் சொல்லணுமா? ஓ, காசு வாங்காதவங்களும் சொல்லலாமா? காசு வாங்காதவங்களும் சொல்லலாம். அப்ப அவங்கள சொல்றீங்க. சொல்லுவாங்க. யார் சொல்லுவா? யாராவது சொல்லுவாங்க. பதிலே தெரியாம எதுக்கு இங்க உட்கார்ந்துருக்காங்க? கிளச்சி விட்டுறாட கூட்டத்தை. நீ வேற இன்னைக்கு இப்படி இருக்கா? நீ வேற கெடுத்து விடாம. ஒரு மரம் ஏறி ஒரு மரம் பூசி ஒரு மரம் பூசி ஒரு மரம் வீசி ஒரு மரம் வீசி ஒரு மரம் ஊனி. அண்ணா கேள்வி அருமையான கேள்வி. ஒரு மரம் ஒரு மரம் ஏறி கேள்வி எல்லாம் நான் கேட்டேன். அது நல்ல கேள்வி கெட்ட கேள்வி இல்லங்க. உண்மையிலே நாங்க நீ சொல்ல என்ன மரம் கேக்குறீங்க? ஆமா ஆமா, பனைமரம். பனைமரமா? ஒரு மரம் ஏதாவது தெரியாம சொன்னா அவரு பதில் சொல்லிடுவாரா? சும்மா இல்ல. பனைமரம் இல்ல லூசு போய் முகரே பாரு முகரே. அப்புறம் வேலி கருவை சண்டை நான் வேலி கருவையா? சண்டை போடாம சொல்லுங்க. யாராவது சொல்லுங்க, சண்டை போட கூடாது. பனைமரம்ன்றேன், அவன் தீமகர்லன்றான். நீங்க என்ன சாமி சொல்றீங்க? ஏண்டா சீம கருவில தான் ஏறுவாங்களா? நீங்க சொல்லுங்க சாமி. வா, நான் சொன்னது சரிதானே? வையா. இப்ப தெரிஞ்சுக்க, 2 பேரும் இங்க வந்திருக்கீங்க. ஆமா, என்கிட்ட விவாதம் பண்ணதுக்கு. ஒரு மரம் ஏறி அன்னைக்கு முனிவர்கள்லாம் இந்த சாமி ஆடுறவங்க எல்லாம் காலில் என்ன போட்டிருப்பாங்க? தண்டை போட்டிருப்பாங்க. காலில் பாதத்துல என்ன போட்டிருப்பாங்க? பாதை வச்ச போடுவாங்க. அந்த மரத்தை பாதரட்சை. அந்த பாதரட்சைங்கிறது எதுல செஞ்சது? மரத்துல செஞ்சது. ஒரு மரம் ஏறி ஒரு மரம் பூசி. இப்ப நான் உடம்புல பூசிருக்கேன். பூசி சந்தன மரம் பூசி ஒரு மரம் வீசி. இவர் சொன்ன பனைமரம், பனைமட்டையில விசிறி செஞ்சு வீசி. ஒரு மரம் ஊனி, தள்ளாத வயசுல நடக்கணும்னா ஊனி. மூங்கில் மரம். நான் சொல்லுவோம்னு இருந்தேன், சொல்லிட்டாரு. ஒரு கைத்தட்ட தருக்குதா பலமா? இல்ல நான் சொல்லிட்டேன்ல. அது ஒரு மரம் சொல்லிட்டேன்ல. ஒரு மரம் சொன்னேன், 3 மரம் சொல்ல முடியல. சரி, எங்க இடத்துல உங்க இடத்துக்கு என்ன வேலை? எது உங்க இடம்? இது ஏங்க இது எங்க இடம்? அறிவு கட்டவன. அப்ப நாங்க என்ன போய் சொல்றீங்களா? இடம் நமக்கு சொந்தமானது. நாங்க இடம் எங்களுக்கு சொந்தம். நாங்க தான் இங்க தங்கி இருக்கோம். நான் கேக்குறேன், இந்த இடம் சொந்தங்கிறதுக்கு என் இடத்துல ஆதாரம் இருக்கிறது. நாங்க அத்தாச்சி வச்சிருக்கோம். ஏய் லூசு தரமா ஏதாவது சொல்லாடா. அத்தாச்சி வச்சிருக்கோம். வாயில வந்தது சொல்ல முடியும். ஏய், ஆதாரத்தை நான் வச்சிருக்கேங்கிறேன். அத்தாச்சி ஏன்டா அப்படி? நீ சொல்லு தம்பி. அத்தாச்சி சண்டை போட்டு கட்டிடா. அத்தாச்சியை வச்சிருக்கோம்னா என்ன பழக்கம்? அத்தாச்சி இப்ப நம்ம மட்டுமா வச்சிருக்கோம்? இதுக்கு முதல்ல நம்ம அப்பா வச்சிருந்தாரு. யாரு?
அப்பா. உங்க அப்பா அப்புறம் எங்க ஐயா, உங்க ஐயா அப்புறம் அவரோட அப்பா, அப்பா அப்புறம் அதுக்கு அடுத்து அந்த ஒரு நொண்டி போய் வராது. டேய் ஏண்டா யாரா வச்சிருந்தீங்க? அத்தாச்சி. அச்சாச்சி, அத்தாச்சின்னா எந்த நீ பாட்டில ஏதாவது சொல்லாமா? அந்த வீடு எடுக்கிறா அத்தாச்சி வீட்டுக்கு 4 பேர் அசிங்கம் பண்ணாங்க. இதுல என்ன வச்சிருக்கா தானே சொல்றான். நீ பாட்டில சொல்லிட்டு போற என்ன அடிப்பாங்க. அதுக்கு தான் அவன் ஒல்லியா இருக்கா குண்டா இருக்கா இத்த தண்டி உருவ சொல்லலாமாடா. அதுக்கு தான் உன்னை வச்சிருக்கு. அடி வாங்குறது தான் உன்னை வச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஆமா, வேண்டிமலை சாரல் இங்கு வந்த நோக்கம் என்னவென்று தெரிந்து கொள்ளலாமா? யாரு எங்களை கேக்குறீங்களா? உங்களை. ஏங்க நீங்க எங்க இடத்துக்கு வந்திருக்கீங்க? எங்களை நோக்கம் என்னன்னா நீங்க என்ன விஷயமா உலகமெல்லாம் சுத்துறவன், ஒரு இடத்துல தங்காதவன், கலகத்தை செய்யறவன் நாரத மகரிஷி அழைப்பார்கள். நீங்க நாரதர். ஆமா, நாரதர் எங்க இருந்து வரீங்க? தேவலோகத்துல இருந்து வர்றேன். உன்கிட்ட கேள்வி கேட்டார்ல, கேளு. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். கேளு பாப்போம். அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லட்டும். சொல்லு. கேட்கிற கேள்விக்கு பதிலே சொல்ல முடியாத அளவு இருக்கணும். பதில் சொல்ல முடியாது சாமி. கேளியா? இப்ப காலையில பெண்கள் எந்திரிக்கிறாங்க. ஆமா, பெண்கள் காலையில எந்திரிச்சு வாசல் தொலைச்சு ஏன் கோலம் போடுறாங்க? இது ஒரு கேள்வியாடா? இதை பத்தி நான் கேக்குறேன். ஏய், அவர் கேட்டது நல்ல நியாயமான முக்கியமான கேள்வி. கேள்விடா. அரையாண்டா போட்டு. காலையில எந்திரிச்சோன்னா எதுக்காக காது வாசல்ல தண்ணிய தொலைச்சு கோலம் போடுறாங்க? நீ ஒரு கேள்வி கேட்க, நான் ஒரு கேள்வி கேட்பேன். இரா 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 டேய், இரா. காலையில எந்திரிச்சு பொம்பளையார் எதுக்கு வெளியே இருக்க போறா? டேய், அது அறிவு கெட்டவனே. நீங்க வாங்க தம்பி. வீட்டுல ஒரு குடும்பத்துல புருஷன் பொண்டாட்டி. ஆமா. அந்த பொண்டாட்டி காலையில எந்திரிச்சு புருஷன் காலை தொட்டு கும்பிட்டுட்டு வெளியில வந்து பசுமாட்டு சாணத்தை எடுத்து கையால கரைச்சி வாசல்ல தெளிச்சு அன்னைக்கு அம்மா கோலம் போட்டா பச்சரிசி மாவுல. இன்னைக்கு நமக்கு பசி வந்துச்சுன்னா சோறு போடுங்கன்னு கேட்போம். இந்த எறும்பு வாய் பேசாத ஜீவன், அதுக்கு ஒரு உணவு தேவைங்கிற காரணத்துக்காக பச்சரிசி அரைச்சு வீட்டு வாசல்ல பச்சரிசி மாவுல கோலம் போடுற பொழுது அதுல வந்த எறும்பு அம்மா போட்ட பச்சரிசி மாவை தின்னு வயிறு நிரம்பி இந்த வீட்டில் இருக்க புண்ணியவதி வாழட்டும் அப்படின்னு மனசார வாழ்த்திய காலம் அன்று. அதனாலதான் பெண்கள் காலையில எந்திரிச்சு வாசல் தெளிச்சு கோலம் போட்டு பச்சரிசி மாவுல கோலம் போட்டு புண்ணியத்தை தேடணுங்கிற காரணத்துக்காகத்தான் தம்பி மருதமணி இங்க உட்கார்ந்து அம்மா அத்தனை பேரும் வாசல்ல கோலம் போட்டாங்க. இது நீ கேட்ட கேள்விக்குண்டான பதில். அது முன்னாடி காலத்துல நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன். யாராவது இப்ப பச்சரிசியில கோலம் போடுறவங்கள சொல்லுங்க. யாரு கொஞ்சம் சொல்லக்கூடாது. உங்க வீடு எங்க இருக்கு? வா வீட்டுக்கு போவா. சொல், சந்தேகப்படுறேன். எனக்கு சந்தேகமா இருக்கு. இல்ல இல்ல, ஒரு சபையில நாங்க போடுறேன்னு சொன்னா பொய்யா இருக்கு. அந்த அண்ணனுக்கு சோறு ஒரு எண்ணம் முதல்ல தெரியல. அதெல்லாம் பொய் சொல்லுது. பச்சரிசியில போய் கோலம் போடுவீங்க. பொருளா கல்ல உடச்சு கோலப்பொடி வாங்கிட்டு அதுல தானிய கரைச்சு. இல்ல 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 என்னமா இல்ல இப்ப போய் தானிய கைட்டு தொட மாட்டாங்க. தானிய கரைச்சு போட்டு தானிய கரைச்சு வாச புடிச்சு இப்படியே அடிச்சு போறது எங்களுக்கு தெரியாது. வாச புடிச்சு தண்ணிய கூட தொலைக்க தெரியாம வாச தர்றன்னு அடிச்சு கோலம் போடுறது தெரியாது. அப்படிப்பட்ட சில நபர்களும் உண்டு. ஆனால் இங்கே அமர்ந்திருக்கும் பெண்கள் சாமர்த்தியமாக ரொம்ப அற்புதம். சந்தோஷம். நீங்க சொல்றீங்க யாரு? இவங்க என்ன போட்டுனாத்தே தாத்தாவுங்க அவங்க சொல்றாங்க பொய். தானிய கரைச்சிருக்க மாட்டேன் சாமி. நீங்க சொன்னது ஒரு வாழை உண்மையா இருக்கு. இந்த அக்கா கருப்பா உள்ள அக்கா போய் சொல்லாது. என்ன கருப்பா உள்ளாக்கா போய் வேண்டா. அப்ப சிகப்பா இருக்காங்க போய் சொல்லுமாடா. சுடிதார் போட்டவங்க போய் சொல்ல மாட்டாங்கடா. சுடிதார் போட்டவங்க போய். அப்ப சேலை கண்ண ஊரம் போய் சொல்லுவாங்களா? சரி, சந்தோஷம். காலம் கடந்து கொண்டு இருக்கிறது இருக்கட்டா. ஆமா, இங்க வாங்க. நீங்க ரெண்டு பேரும் மக்களை மனசார சிரிக்க வைக்கிறவருங்க. நான் மனிதர்களை சிந்திக்க வைப்பவன். சிந்திப்பும் சிரிப்பும் இந்த துவங்கல் மேடையிலே சேர்ந்ததனால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்போடு ஒரு கைத்தட்டலோடு மீண்டும் உங்களை சந்திப்போம். வாழ்க, வளர்க, வளம் பெறுக. உள்ள இருக்க புள்ளைய பார்க்கணும். கூட்டிட்டு வா. நேரம் இல்லை. அள்ளெல்லாம் சில்லாபிகிறோம் மிக சிங்கிரோ சிராமணிராகிரா ோகிரா ஹரிசோ திசை செய்க போகிரா சிங்கிலோ சிங்கிமோ. தம்பி இது என்ன பாட்டியா? சிங்கிலோ அல்லா தங்கச்சி வருது. என்ன பாட்டு எனக்கு? தங்கச்சி வருது. தங்கச்சி
சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சொல்லடி என்ன நல்ல செய்தி. ஆயிரம் பூக்கள் ஆயிரம் பூக்கள் மலரட்டும் ஆனந்தம் ஏற்றும் அறவட்டும் அந்த பூந்தென்றலும் அடைய கண்களோ இன்று மண் பார்த்தது பூங்குயில் ஏறிடும் இவளின் சங்கீதம் ஆயிரம் பூக்கள் மலரட்டும் ஆனந்தம் ஏற்றும் அறவட்டும் ஓடை பாடும் பாடல் தாடை காற்றி சொன்னாயினே வானம் தாண்டி போகும் நீளம் வாசல் தேடி வந்தாயினே பொன்னருமுகள் எல்லாம் பூவானது கண்டு ஆனானது கண்டு வந்து கூப்பிடும் மண்டு பூக்கள் போதை கொண்டு மனமோ தள்ளாடும் ஆயிரம் பூக்கள் மலரட்டும் ஆனந்தம் எங்கும் பரவட்டும். தங்கையே ஓம் சக்தி. தங்கை எதையாவது எடுத்துட்டு அடிச்சு விடுவேன். யாரா நீ முதல்ல? இன்னும் சாமியார் ஆயிட்டமா? யாரு நீயா? அண்ணா என்னம்மா? ஏன் இந்த சாமியார் வேஷம் தாங்களுக்கு? ரொம்ப ஆசையே வேணாம்னு. அச்சோ, தாங்களுக்கு அந்த புள்ள சரி வரவில்லை என்று சொல்லிதான் பக்கத்து ஊரிலே 16 வயது நிறையாத ஒரு கன்னி பண்ணி பார்த்து வைத்திருக்கிறேன். எங்கம்மா? பக்கத்து ஊர்ல. எங்கனர்? எங்கம்மா? வாடா இங்க. வாடா இங்க வா. நீ என்ன பெண்களே வருத்தியா? அண்ணா நீங்க அப்படி என்னடா? ஐயோ, அண்ணனுக்கு சட்டை வாங்க கூட காசு இல்ல. அண்ணே எங்க உன்னை கட்டி கொடுக்கறதுக்கு நான் இன்னும் சட்டையும் எடுக்க முடியாது. எனக்கு போட்டு போட்டு தந்த லட்சணத்துல இருக்கே. சரி, நம்ம இடத்துக்கு யாரும் வந்திருக்காங்க. யாரு? தோதையை திண்டு விடுறியா? எனக்கு போட்ட தோறையும் வேந்துட்டு விடுறியா? நல்ல வேலை. தங்கையே என்ன விஷயமா கூப்பிட்டீங்க? தங்கச்சி, என்னன்னா நம்ம இடத்துக்கு நாரத மகரிஷி வந்திருக்கா. பானே போய் சொல்லாதனே. நரசிம்மா சரி சுவாமி. சாமி வாங்க. தாயில் சிறந்த கோவில் இல்லை, தந்தை சொல்லிக்க மந்திரம் இல்லை, ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தை